இவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தை காரணம் காட்டி ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவது, பணியிடங்களை ஒட்டுமொத்தமாக காலி செய்வது என்ற அணுகுமுறைக்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இதில் என்ன இருக்கக்கூடிய மற்றொரு ஆபத்து என்ன? இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்களில் மட்டும்தான் இடஒதுக்கீடு என்பது அமலிலே இருக்கிறது. மத்திய அரசு பணி, மாநில அரசு பணி, பொதுத்துறை நிறுவனங்களில் எல்லாம் இடஒதுக்கீடு என்பது அமலிலே இருக்கிறது. பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இத்தனை சதவீதம் கட்டாயம் வேலை உத்தரவாதம் என்பதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் பணியிடங்களை காலி செய்து கொண்டிருந்தால் இடஒதுக்கீட்டு வாய்ப்பை பயன்படுத்தி வாய்ப்பு பெற வேண்டிய, பணியை பெற வேண்டிய, வேலையை பெற வேண்டிய இந்த பகுதியினர் கடுமையாக பாதிக்கப்பட மாட்டார்களா? சமூக நீதி பாதிக்கப்படாதா? வெறும் இடஒதுக்கீடு என்று ஏட்டிலே எழுதி நக்கனா இனிக்குமா? சக்கரனை எழுதி நக்கனா இனிக்குமா? இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை பாதிப்பில்லாத வகையில் தான் உங்களுடைய கொள்கைகள் இருக்க வேண்டும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் புதிய வேலை வாய்ப்பு உருவாக்க மாட்டார்கள். ஏற்கனவே இருப்பவர்களுக்கு வேலை பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த விதமான அக்கறையும் அவர்களுக்கு கிடையாது. இன்றைக்கு உலகம் முழுவதும், இந்திய நாடு முழுவதும் வேலையின்மை என்பதுதான்